கோடிங் கத்துக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டோ இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ரோல் வந்து கோட் எழுதுறது இனிமேல் கிடையாது. அதை மறந்துடலாம். நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், நம்மளும் போய் அந்த வைப் கோடிங்கோ இல்லை அந்த பிளைண்ட் வேல பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் அ டிஃபரெண்ட். அதுதான் பிரிக்கிறாங்க. ஒன்று ஆகுமெண்டட் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, வைப் கோடிங்னு ஒன்று இருக்குது. ஏஐ இன்ஜினியரிங் படிக்க வராங்க இல்லைங்களா, இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்? இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷருக்குலாம் வேலை இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 35% வந்து ஃப்ரெஷர்ஸோட ஜாபு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், டெவாப்ஸ் டெவலப்பர், யூஐ டெவலப்பர், அந்த மாதிரி தனித்தனி ரோலாக இனிமேல் இருக்க போகிறது இல்லை. இந்த ஏஐயோடைய உதவியே இல்லாமல் அந்த பிஸ்னஸை பெருசாக இப்போ ஸ்கேல் பண்ண முடியுமா? முடியும், ஆனால் அதுக்குள்ளார மற்றவங்க பண்ணிவிடுவாங்க. 1 இயர் அந்த பிஸ்னஸோட பிளான் போட்டு நம்ம பண்ணுறோன்னா, ஏஐ இல்லாமல் பண்ணுறோன்னா, ஏஐ ஹெல்ப் இருந்துச்சுன்னா அது 1 மந்த்லேயே நம்மளால் பண்ணலாம். ஏஐ ஏஜென்ட்டை ஹையர் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பீப்புள் வந்து இன்டர்நெட் யூசர்ஸ். இன்டர்நெட் ஓன் பண்ணியிருக்கவங்க, அதாவது எவ்வளோ பேர் வெப்சைட் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேர் ஓனாக அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க, ஜஸ்ட் 0.5%. இந்த கேப்பை தான் இந்த ஏஐ ஃபில் பண்ணுது. ஏஐ வந்து நம்ம நினைக்காததை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகுது. பீப்புள் வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க. நம்ம லேட் ஆக்குற ஒவ்வொரு டைமும் அங்கே பல மடங்கு குரோ ஆகுது. வளவன் டாக்ஸில் தொடர்ச்சியாக பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த போட்காஸ்ட் வழியாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் கடத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது, தொடர்ச்சியாக ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் வந்து நுழைஞ்சி அதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அப்போது இது குறிப்பாக எங்கே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பேக்டாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கோடிங் அப்படின்ற இந்த இதுக்குள்ளே தான் நடக்குது. அப்படின்போது இங்கிருந்து நிறைய பேர் பேனிக் வந்து ஆகிட்டுருக்காங்க. நிறைய பேர் இது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து பார்க்குறாங்க. இது பேனிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஏஐ ஆர்குமெண்டட் இன்ஜினியரிங்கை பற்றின டீட்டெயில்டான விஷயத்த பேசக்கூடிய தமிழரசன் ஜெயக்குமார் அவர்களை இன்றைக்கான போட்காஸ்ட்டில் நம்ம வந்து வெல்கம் பண்ணியிருக்கோம். அவரை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிவிடுவோம். வெல்கம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராகவும் டெக்னிக்கல் மென்டாராகவும் இன்றைக்கி ஏஐ ஆர்குமெண்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு ப்ராடக்டோடைய ஃபுல் எக்கோ சிஸ்டத்தை நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஏஐ எரால நீங்கள் வந்து உங்களுடைய கால் தடத்தை இன்னும் கூட ஒரு லாங் டேர்முக்கு பில்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நீங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கீங்க. இந்த டெக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த ஏஐ ஃபஸ்ட்டு அங்கே தான் இம்பேக்ட் பண்ணது இல்லைங்களா? இப்போ நுழைஞ்ச உடனே என்னடா இது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு யோசனை என்னைக்காவது வந்து இதெல்லாம் ஏதாவது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், வேறு ஏதாவது ஒரு துறைக்கு போகலாம், இல்லை பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்குப்பா அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே தான் நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் வந்துருக்கா? ஏன்னா இந்த பயத்தை போக்கினா தான் நம்ம இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஈஸியாக போகும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தபோது இந்த ஏஐன்னு ஒன்று வந்தபோது எல்லாரும் இருக்கிற பயம் தான். ஸோ அந்த பயம் எனக்கும் இருந்துச்சு. ஹவ் இட் எவால்வ்ஸ், எப்படி இது மாறப்போகுதுங்கிற அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் அது டீப்பராக உள்ளார புரிஞ்சிக்கும் போது அதுக்குள்ளார இன்னும் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது பேஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது எங்கே நகர்ந்து போகுதுங்கிறதெல்லாம் நம்ம டீப்பாக உள்ளார போகும்போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் தெரிஞ்சுதே தவிர பயப்படுற அளவுக்கு இதில் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து இன்னும் நம்ம ப்ரொடக்டிவிட்டியையும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னும் பெருசாக்கியிருக்கு. இதனால இன்னும் நிறைய ஜாப்ஸ் தான் வரப்போகுதுங்கிற ஒரு தாட்டு தான் வந்துச்சே தவிர பயம் மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் பேனிக் ஆக வேணாம். அது அது நீடே இல்லை. இப்போது இந்த ஜேர்னிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பார்த்தோன்னா ஒரு உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்னவா இருந்தீங்க, எங்கேருந்து உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ. ஆக்சுவலி என்னோட ஜேர்னி வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐம் ஃப்ரம் த ரூரல் ஏரியா. ஸோ எனக்கு வந்து பெருசாக ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை ஒரு ஒரு பர்சனல் ஒரு நல்ல பேக்கப்டு பர்சனாவோ கிடையாது. எதுவுமே நார்மல் மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போ இருக்கும்போது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அகாடமிக்கில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அகாடமிக்லேருந்து இப்போது நமக்கு உள்ளார இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது டெக்னிக்கலில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ரிலேட்டட் டு ப்ரோக்ராமிங், வெப்சைட்டு. அப்போது என்ன ஃபேமஸ் வெப்சைட்டில் ஜூமில், வேர்ட் ப்ரெஸ் அதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அதில் நிறைய நான் காலேஜ் டைம்லேயே நான் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது வழியாக தான் எனக்கு ஜாபும் கிடச்சிச்சு. டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்னால, அதாவது காலேஜ் பேக்ரவுண்ட்னால எனக்கு அந்த ஜாப் கிடைக்கல. ஸோ இது இங்கேருந்து தான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்ரம் வெப் டெவலப்மெண்ட்டில் சின்ன ஒரு பொசிஷனில் இருந்து ஆரம்பிச்சிச்சு. அது கூட அப்போது சேலரியும் பெரிய கன்ஸ்ட்ரெயின்ஸ். சேலரியும் வந்து ஒரு 2500 தான் பர் மந்த்து. பிகாஸ் ஆஃப் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாதனால, பேக்கப்பே இல்லாதனால. ஸோ ஏதோ ஒன்று இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார போகணுங்கிற ஒரே ஒரு திங் மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு.
ஜாயின்ட் அஸ் ₹2500 சேலரியில் ஜாயின் பண்ணேன். நவ் இட் இஸ் எவால்வ்ட். அது ஓகே. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த டெக் பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய டெக் பேக்ரவுண்ட் இல்லாத நிறைய பேர் இதை வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க. அப்படி படிக்கணும்னு ஆசைப்படுற நேரத்தில் தான் கோட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ எழுதுது இன்றைக்கி. அப்போது கோடிங்கும் இப்போது ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது கோடிங் கற்றுக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ இதில் 2ஆ நம்ம பிரிக்கலாம். இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் ஆயிருக்குன்னா, எனிஒன் கேன் பில்ட் அப்படிங்கிறத ஒரு பூஸ்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து பாசிட்டிவ் தான். கரெக்ட். பாசிட்டிவ் சைன் தான். நெகட்டிவ் சைன்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒன்று தேவை இருக்குன்னா, நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்ட்டு பில்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒர்க்கபிள் ப்ராடக்டாகவே பண்ணி, ஹோஸ்ட் பண்ணி அதை எல்லாமே செஞ்சு பார்க்கலாம். அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் இன்ஜினியரிங்னு வரும்போது, நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை ஒரு எம்எஸ்சியோ இல்லை ஏதோ ஒன்று காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறோம். அப்படி வரும்போது நம்மளும் போய் அந்த வைப் கோடிங்கோ இல்லை அந்த பிளைண்ட் வேல பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ தட் இஸ் அ டிஃபரெண்ட். அதுதான் பிரிக்கிறாங்க. ஒன்று ஆகுமெண்டட் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, வைப் கோடிங்னு ஒன்று இருக்குது. ஸோ வைப் கோடிங் வந்து ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ஸ்கேலபிளாக நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா வி நீட் டு நோ அபவுட் டெக்னிக்கல் திங்ஸ். கண்டிப்பாக டெக்னிக்கல் படித்தா மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இப்போ இருக்கிற பீப்புள் வந்து அதை ஏஐ தான் வந்துருச்சு, நம்ம ஏன் படிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. அப்போது இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கோடிங்கை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா? ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே. இப்போது இதை எப்படி அவங்க கொண்டு போகலாம்? ஏன்னா கோடிங் தெரிஞ்சுக்கிட்டா தான் பேசிக்கான HTML, CSSஆவது ஒரு நாலேஜ் இருக்கிற பீப்புளால் அந்த அப்ளிகேஷன்ஸை ஓரளவுக்காவது பில் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் ChatGPT நான் போகிறேன், எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ தேவைப்படுது. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிவிடு HTML, CSSல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த HTML, CSSலேயே அது கரெக்டாக பில்ட் பண்ணதான்னு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. கரெக்ட். அதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும்? ஸோ இப்போது எல்லாருமே நினைக்கிறது தான், ஏஐ வந்து என்ன நினைக்கிறாங்க, இட் இஸ் அனதர் பர்சன்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுதான் தப்பான விஷயமே. அனதர் பர்சன் நம்ம சொன்னால் அது எல்லாத்தையுமே பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரிடிக்டர். ஓகே. ப்ரிடிக்டர்னு நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன ப்ராம்ப்டோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறீங்களோ, நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸை மட்டும்தான் அது பண்ணும். ஓகே. நீங்கள் வந்து செக்யூரிட்டி பற்றி நீங்கள் அது கொடுக்கல, இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி கொடுக்கலன்னா அது கன்சிடர் பண்ணாது. அது கிரியேட்டும் பண்ணாது. இன்னொன்று, அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஜென்ரேட் பண்ணுற எல்லா கோடும் ரைட்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்ல முடியாது. நம்ம 100% சொல்லவே முடியாது. பட் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியும். கரெக்ட். எவ்ரிதிங் இஸ் உங்களுக்கு அதில் இல்லை ஒவ்வொரு ஸ்க்ரீனும் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், பக்காவாக இருக்குங்கிற மாதிரி தெரியும். ஆனால் பேக் ஹெண்டில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், செக்யூரிட்டிஸ் இருக்கும், சரியாக இருக்காது. பிஸ்னஸ் லாஜிக்கே வேறு மாதிரி அது புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போது கோட் ரிவ்யூங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. ஆகுமெண்டட் வேல மெயின் ரோலே, டெவலப்பரோட மெயின் ரோலே கோட் ரிவ்யூ பண்ணுறது தான். கோடு எழுதுறதில்ல. கோடு எழுதுறது கிடையாது. ஓகே. கோடு எழுதுறது வந்து இனிமேல் கிடையாது. டெவலப்பரோட ரோலே கிடையாது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டோ இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ரோல் வந்து கோடு எழுதுறது இனிமேல் கிடையாது. அதை மறந்துடலாம். ஸோ முக்கியமாக அவங்க கோடை பார்த்து ரிவ்யூ பண்ணணும். ஓகே. அது கரெக்டாக தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கா, ஆர்கிடெக்சர் லெவலில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்கேல் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராதாங்கிறத என்ஷூர் பண்ணி தான் ப்ரொடக்ஷன்லேயோ இதுலேயோ புஷ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபவுண்டேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இப்போது நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னும்போது இப்போ நார்மல் ஜென்ரல் ஒரு வெப்சைட்டை பற்றின நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு HTML, CSS, JavaScript இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது அப்படின்னா, நான் ஒரு கோட் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜை நம்ம ஃபண்டமெண்டலாக லேர்ன் பண்ணணும். இது வந்து மஸ்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து எதை வேணாலும் படிங்க அப்படின்னு சொன்னால் அது எதுவாக இருக்கும்? அது என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜாக இருக்கும்? ஓகே. ஸோ இங்கே ஒரே ஒரு திங் மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுலேருந்து, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் பார்க்குற உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான். அது முக்கியம் இல்லை. ஆக்சுவலாக ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபவுண்டேஷன்னா என்னென்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற டிசைன்ஸ். ஸோ இது எல்லாம் தான் ஃபவுண்டேஷன்ஸ். ஒரு சின்ன ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆப் பண்ணணுன்னா அது எந்த ஆர்கிடெக்சரில் பண்ணணும், ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும், பேக் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அதில் கேஷிங்க்கு ரெடிஸ் யூஸ் பண்ண போகிறோமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேக்ரவுண்ட் சிஸ்டம் டிசைன்,
அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட், ஃபண்டமெண்டல்ஸ், ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், லூப் இதெல்லாமே சேம் தான். எல்லாத்துலேயுமே சேம் தான். ஊப்ஸ் கான்செப்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊப்ஸ் பேஸ்டாக இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே சேம் தான். பைத்தான், ரூபி, அதுக்கப்புறம் ஜாவா, இது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ்டாக எல்லாமே சேமாக தான் வரும். ஸோ நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜை படிக்கிறது இட் இஸ் ஃபைன். ஆனால் இந்த கான்செப்ட்ஸில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங் ஆகாமல் வெறும் லாங்குவேஜை மட்டும் படித்து வெறும் சின்டெக்ஸை மட்டும் படிக்கிறது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். அது கரெக்டாகவும் இருக்காது. வேணும்னா ஒன்று பண்ணலாம். இந்த கான்செப்டோட சேர்த்து சிம்பிளிஃபைடாக இருக்கிற பைத்தானை நீங்கள் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபியூச்சரபிளும் நிறைய பைத்தான் பைத்தான் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால யூஸ் ஆகும். ஓகே. பட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு டெவலப்பரோ எப்படி இருக்கணும்னா லாங்குவேஜ் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கொடுத்தாலும் தே கேன் ஈஸி டு அடாப்ட் தட் லாங்குவேஜ் மாறிடணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். இப்போ லாங்குவேஜ் மாதிரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இந்த டிஎஸ்ஏ அப்படின்றது அது உள்ள- எல்லாமே ஓகே. அதுக்குள்ள அதுக்குள்ள தான் அந்த எல்லா கான்செப்டும் வருது. டிஎஸ்ஏ மட்டும் இல்லை, சிஸ்டம் டிசைன், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், சாஃப்ட்வேர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோ, இது எல்லாமே வரும். இது எல்லாமே தனித்தனி கான்செப்ட். அது எல்லாத்தையுமே நம்ம ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த லேர்னிங்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏஐ எரால வரோம் அப்படின்னும் போது நமக்கு லேர்னிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. Correct. நிறைய ஜிபிடிஸ் இருக்குது. அதுக்கிட்ட கொடுத்தாலே கம்பேரிசன், இப்போ நீங்கள் பைத்தானுக்குமே பிஹெச்பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது, இல்லை ரூபி, ஜாவான்னு எது போட்டாலும் வந்து அந்த லேர்னிங்ஸ்க்கான எல்லாத்தையும் புட்டு 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 நமக்கு நிறைய வந்து கொடுத்துருது. Correct. ஆனால் இவ்வளோத்தையும் நம்மளால் வந்து உள்கிரகிச்சு அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த ஏஐ எரால நாம் இந்த லேர்னிங் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக நம்மளால் வந்து சீக்கிரமாக அடாப்ட் வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ சிம்பிள், வெரி சிம்பிள். கோல் பேஸ்டு, டார்கெட் பேஸ்டாக போகணும். அதாவது Okay. ப்ராஜெக்ட் பேஸ்டு, ப்ராக்டிக்கல் பேஸ்டாக போகணும். என்ன நம்ம லேர்ன் பண்ண போகிறோமோ அந்த லேர்ன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிசைட் பண்ணதுக்கு தேவையானதை லேர்ன் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கணும். அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த டிஃபிகல்ட்டிஸை அதை ChatGPT மற்றக்கிட்ட கேட்கும்போது அது கிளியராக சொல்லும். இதுதான் உங்கள் ப்ராப்ளம், இதனால தான் உங்களால் அதை பண்ண முடியலங்கிறத கிளியராக சொல்லும். அப்போது உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். Okay. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் பேஸ்டு அப்ரோச்சில் ரியலைசேஷனோட போகும்போது உங்களால் குயிக்காகவும் லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் தேட முடியும். Okay. இது இல்லாமல் போனோம்னா நம்ம எல்லாத்தையுமே தேடுவோம், எல்லாத்தையுமே பார்ப்போம். நம்மளால் ஒரு கரெக்டான பாத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 இயர் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து இந்த ஏஐஸ் வந்து தரோம். கூகுள் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ கிளாடு மற்றவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதை யூசேஜுக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் சிஸ்டமாக தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. Correct. இப்போது அதை நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு தாராளமாக கொடுத்தாலும் கூட ஃப்யூச்சரில் அது எப்படி மாறும்? ஓகே. இது நிஜமாவே குட் கொஸ்டின் தான். ஆக்சுவலாக வந்து இப்போ கிளாடே என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட கிளாட் கோடில் உள்ள பேஸ் பிளானை கட் பண்ணுறதா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அது இன்னும் தெரியல எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டாங்களா என்னங்கிறத பார்க்கல. பட் அவங்க டோக்கனோட அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அதை பண்ணுறாங்கன்னா இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க வந்து பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் அவங்க பேர்ன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே பேர்ன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ராஃபிட்டபிளாக போகல. ஸோ அப்படி ப்ராஃபிட்டபிளாக போகணுன்னா இது இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இது ஃப்யூச்சரில் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கும் சேர்த்து தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நான் பில்ட் பண்ணி பார்க்குறேன். ம். இப்போது நான் வந்து கோட் பேஸ்டாக போல, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ்டாக போல. இப்போ நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிச்சு ஏஐ எல்லாம் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாய்ஸஸ் எடுப்பாங்க. சில பேர் வந்து பிஹெச்பிலே கூட அந்த இதை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் லாரவெல்லை யூஸ் பண்ணுவாங்க. Correct. இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட், நெக்ஸ்ட்.js, நோட்.js எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் இது எதையுமே நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை தான். ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது தான். இப்போ நான் வந்து ரியாக்டில் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணி பார்த்துடலாம். இல்லை ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேரை என்னாலேயே பில்டு வந்து பண்ணிக்க முடியும். அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு கொஸ்டின்ஸே 10 தடவை வெவ்வேறு வகையில் வந்து கேட்டு அதை வந்து நான் பில்டு வந்து பண்ணிடுறேன். ஃப்யூச்சரில் இந்த ஃப்ரீ எல்லாம் நமக்கு வந்து போனதுக்கப்புறம் நம்ம பணம் தான் கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரியான ப்ராம்ப்டிங் எல்லாம் நம்ம நிறைய தரும்போது அது நிறைய டோக்கன்ஸை டோக்கன்ஸை வந்து ஸ்பெண்ட் வந்து ஆகும்னும் போது
இனிஷியலாவே நான் இத வந்து கட் பண்ணணும். இப்ப இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கிடைக்கிறப்பவே, நான் இத வந்து கரெக்ட்டா கொண்டு போணும் அப்டின்னீங்கன்னா, இந்த ஏஐய நம்ம எப்படி வந்து அப்ரோச் வந்து பண்றது? ஸோ நீங்க சொல்றது எக்ஸாக்ட்டா இதுதான் இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. ம். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. நீங்க சொல்ற அப்ரோச் வந்து இட் இஸ் பியூர்லி வைப் கோடிங். ம். ஓகேவா? கரெக்ட். பியூர்லி வைப் கோடிங் வே. எஸ். வைப் கோடிங் வேல வந்து புரோட்டோடைப்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ம். அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. இத நீங்க ஸ்டேபிளா எடுத்துட்டு போணும்னா, கண்டிப்பா நமக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும். ம். ஸோ இப்போ Next.jsனா என்ன? அத எப்படி யூஸ் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஏஐ இல்லாம ஒரு 2 அப்ளிகேஷன நான் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே. அந்த கோட பார்த்தா எனக்கு புரியணும். அதில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல பிரச்சனைனா, அத பார்த்தா என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியணும். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ நான் க்ரோ பண்ணிட்டு, ஏஐ பவர்டா அத டெவலப் பண்ணணும். இன்ஸ்டெட் அதாவது ஆஃப் மொத்தத்தையும் அதுகிட்ட குடுக்காம. ஃபண்டமெண்டலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனா என்னென்ன ஃபைல்லாம் அதில இருக்கும், அந்த கோட் எக்ஸாக்ட்லி. ஸ்ட்ரக்சரு, என்ன ஃபோல்டர் இருக்கும், என்னென்ன பேர்ல இருக்கும், அது என்ன எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும் அப்படின்றத நமக்கு நாலேட்ஜ் இருக்கணும். இருக்கு. அது அடிஷனலா வேற எதுவும் ஏன்னா இப்போ ஏஐ யூஸ் பண்றதுனால நெறைய சைபர் அட்டாக்கிங் எல்லாம் வேற நடக்குது ஆமா. அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அது ரிலேட்டடாவும் நம்ம எல்லாமே இருக்கா? அது பக் இல்லாம இருக்கா? கரெக்ட். அப்படின்றத நம்ம வந்து ரிவ்யூ என்ஷூர் பண்ணணும். பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றீங்க. கரெக்ட். ஓகே. இப்போ நான் டோக்கன் சிஸ்டத்துக்கே திருப்பி வருவோம். ம். இப்போ நம்ம வந்து இப்போ வைப் கோடிங்ல பண்றப்பயும் டோக்கன் போகுது. ம். அப்போ இந்த டோக்கன் அதிகமா வீணாகாம இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணணும்? ஆ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ம். அதில மெயின் ரீசன் வந்து டோக்கன் அதிகமா ஸ்பெண்ட் ஆகுறதுக்கு என்ன ரீசன்னா, ஏஐல வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது ம். ஃபண்டமெண்டலாவே அது அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் ஹேவ் அ அம்னீசியா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். இப்போ ஒரு மாடல் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் ஜெம்மா மாடல், இல்ல ஒரு கிளாட்லயே ஒரு மாடல், சோனெட்ன்னு ஒரு மாடல் ம். இருக்கு. அந்த மாடல் எடுத்துக்கலாம். நீங்க வந்து கிளாட் கோட் வழியா நீங்க அத பண்ணீங்கன்னா, அவங்க அந்த மெமரிய மேனேஜ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ம். இதுவே அந்த மாடல டைரக்ட்டா நீங்க ஏபிஐ வழியால யூஸ் பண்ட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏபிஐ ரெக்வெஸ்ட்டுக்கும், 2வது ஏபிஐ ரெக்வெஸ்ட்டுக்கும் நீங்க அனுப்புனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன அனுப்புறீங்கங்கிறது அதுக்கு தெரியாது. ம்ஹ்ஹ்ம். அதுதான் நம்ம அம்னீசியா ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ம். அதாவது அந்த ஒரு ரெக்வெஸ்ட்ல ஒரே நேரத்தில நீங்க எவ்ளோ டோக்கன் அனுப்ப முடியுங்கிறது தான் அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ. ஓகே. இப்போ சோனெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 1,000,000 அ கா டோக்கன் வந்து ஒரே நேரத்தில அனுப்ப முடியும். ம். ஸோ 1,000,000ன்னா கிட்டத்தட்ட வந்து அது வந்து 7,500 பேஜ். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு மொத்த கோட் பேஸையும் ஒரே நேரத்தில அதுக்கு அனுப்ப முடியும். அந்த இதுக்கு. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த அம்னீசியா ப்ராப்ளம் இருக்கு. இத எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க? இங்க தான் பாயிண்ட்டு. இத வந்து எப்படி கிளாட் கோட்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்னா, டேப் வச்சு ஹேண்டில் பண்றாங்க. ம். இப்போ ஒரு டேப்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் குடுப்பீங்க. அது வந்து அங்கருந்து போகும், எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து தரும். ஸோ 2வது ப்ராம்ப்ட் குடுப்பீங்க. 2வது ப்ராம்ப்ட் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு தடவ நீங்க என்ன குடுத்தீங்க, அதுக்கு அவுட்புட் என்ன வந்துச்சு, அதுக்கு ப்ராசஸிங்ல என்ன நடந்துச்சு, அதையும் சேர்த்து அனுப்பும். ஒரு ஃபுல்லா அது ஏற்கனவே ஃபுல் நீங்க சொன்னத கான்வர்சேஷனையும் அனுப்பும் சேர்த்து ஒரே ரெக்வெஸ்ட்டா. ஓகே. அப்போ ஒரு 10 ஒரே டேப்ல 10 தடவ எழுதுனாலே உங்களுக்கு என் டோக்கன் என்ன ஆகும்? 10 கான்வர்சேஷன் அதோட அவுட்புட்டையும் சேர்த்து அனுப்புனா மொத்தமா காலியாயிடும். ம். இதனால தான் டோக்கன்ஸ் வந்து நெறைய செலவாகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இத வந்து இப்போ இருக்கிற கரண்ட் திங்ல வந்து இத எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா, அ ஒவ்வொரு ஃபீச்சர் பண்ணும்போதும், ஒரு ஒரு டாஸ்க் பண்ணும்போதும், அந்த டாஸ்க் வந்து ரிலவென்ட்டா இல்லைன்னா தனித்தனி டேபா கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க. ப்ராம்ப்ட் குடுக்கும்போது ப்ரிசைஸா வந்து கரெக்ட்டா இது என்ன தேவையோ அத ஒரே ப்ராம்ப்ட்ல குடுக்க ட்ரை பண்ணுங்க. அத ம். கான்வர்சேஷன வந்து ரொம்ப அதிகமா பில்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த மாரி கண்டிஷன் பேஸ்டா வச்சு அந்த டோக்கன்ஸ குறைக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்ரோச். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவ நம்ம வந்து மெயின்டெயின் வந்து பண்ணணும். இப்போ நான் ஒரு தடவ நான் ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். ம். ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து அதுகிட்ட கேட்குறேன் அப்படின்னா, அந்த டோக்கன அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணும்? நான் குடுக்குற கேள்விக்கு மட்டும் தான் அந்த டோக்கன் வந்து செலவாகுதா? இல்ல அது ரிட்டர்ன் எனக்கு ஒரு பதில் தரும்ல, ம். அதுக்கும் அந்த டோக்கன் வந்து செலவாகுதா? அ இது வந்து நெறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. ம். இதுல 2 ஆஸ்பெக்ட் முக்கியமா சொல்லணும்னா, நீங்க குடுக்குற இன்புட். ம். இன்புட்டுக்கு இவ்ளோ டாலர்ன்னு செலவாகும். ம். கிட்டத்தட்ட 1,000,000 சோனெட்டுக்கு 1,000,000 டோக்கனுக்கு வந்து 1,000,000 $3 சார்ஜ் பண்ணுவாங்க. ம். அவுட்புட் அது ஜெனரேட் பண்றதுக்கு $15 ஜெனரேட் பண்ணுவாங்க. ஓ! அது 1,000,000 இதுக்கு அவுட்புட்டுக்கு $15. இப்போ 2த்தையும் கம்பைன் பண்ணா தான் உங்களோட காஸ்ட். ஒரு ரெக்வெஸ்ட் போகுதுன்னா, நீங்க என்ன குடுக்குறீங்க? அந்த ப்ராம்ப்ட் மட்டும் கிடையாது. ப்ராம்ப்ட்டோட சேர்த்து நீ ப்ராம்ப்ட்ல அது போய் ஃபைல்ஸ் எல்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு வரும். ம். அதுக்கு தேவையான கான்டெக்ஸ்ட்ட கேதர் பண்ணும். ஏன்னா ஏஜென்ட் தான் இங்க ஒர்க் ஆகும். அந்த ஏஜென்ட் வந்து நீங்க என்ன ப்ராம்ப்ட் குடுத்துருக்கீங்களோ, அதுக்கு தேவையான கான்டெக்ஸ்ட் எல்லாம் கேதர் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. அப்போ உங்களோட ஃபைல்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும். சில நேரத்தில வெப்சைட்ல போயிட்டு ரீட் பண்ணிட்டு வரும். ம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெக்வெஸ்ட்டா உங்களுக்கு உள்ளார அனுப்பும். அதோட காஸ்ட் கால்குலேட் ஆகும்.
திருப்பி அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வருதுல்ல, அதோட காஸ்ட்டு கால்குலேட் ஆகும். இது 2த்தையும் சேர்த்து தான் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டா நமக்கு ப்ராசஸ் ஆகுது. ஓகே. இப்போ ஏன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாவே நம்ம வந்து ஏஐ தான் அதிகமா பயன்படுத்த போறோம். அப்படின்றதுனால இந்த கான்டெக்ஸ்ட்ட நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கணும். நாம என்ன அதுக்கு தரணுமோ ஏன்னா இப்ப இருந்தே அத பழகுனா தான். நம்மளுடைய ஹேபிட் பாட்டுக்கு தண்ணி மாரி ஃப்ரீயா கிடைக்குதேன்னு எடுத்து செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்மளுடைய மனிய வந்து அவங்க திரும்பவும் எடுக்கிறதுக்கு நெறைய ஏன்னா இப்போ அவங்க பர்ன் பண்றத திரும்பவும் ஃபியூச்சர்ல நம்மகிட்ட தானே வந்து கேதர் பண்ணணும். கரெக்ட். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணணும் ம். அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரோட் மேப் மாரி ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது. ஓகே. அப்படின்னா நான் எப்படி எங்கிருந்து ஸ்டார்ட் வந்து பண்ணலாம்? ஓகே. ஸோ, அ இது வந்து ஒரே ரோட் மேப்ல நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டா தெரியல. பை த பிராக்டிஸும் நமக்கு வரும். ம். பட் எந்த டொமைன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஹவ் ஏஐ வொர்க்ஸ் ம். எக்ஸாக்ட்லி வொர்க்ஸ். அந்த ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு பண்ணும்போது, அது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்ப நம்ம சொன்னோம்ல கான்டெக்ஸ்ட் விண்டோனா என்ன? அதுக்கப்புறம் அந்த மாடல் என்ன? மாடலோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? இப்போ மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கும். ஸோ, இதில ஓபஸ் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே காஸ்ட்லி. ஹைக்கூ பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கம்மி. ஃப்ரீ மாடல்ஸும் இருக்கு. ஜெம்மாலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ மாடல்ஸும் இருக்கு. இது போல எந்தெந்த மாடல் அதோட கெப்பாசிட்டி என்ன? இப்ப நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா, அத மல்டிபிள் சினாரியோஸா பிரிக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலைக்கு மட்டும் தான் ஹையஸ்ட் மாடலுக்கே நம்ம போணும். ஓகே. மத்த இதுக்கெல்லாம் வந்து சிம்ப்ளிஃபைடா இருக்க சின்ன இத வச்சே நம்மளால பண்ணிட முடியும். ஸோ, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி, இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு அண்ட் கிளாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே கைட்லைன்ஸ் தராங்க. ம். 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 claude.mdன்ட்டு மொத்த மெமரியும் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ம். ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை திருப்பி பேட்டர்ன் மாதிரி அது வந்து ஸ்கில்ஸுங்கிறது என்னென்னா அதுவும் ப்ராம்ப்ட் தான். அந்த ப்ராம்ப்ட் வந்து ப்ரீ டிஃபைன்டு ப்ராம்ப்ட். பர்டிகுலர் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ப்ரீ டிஃபைன்டு ப்ராம்ப்ட். ஓகே. ப்ரீ டிஃபைன்டு ப்ராம்ப்ட் பண்ணும்போது கேஷிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கேஷிங்க்கு வந்து கம்மியாகும் ரேட்டு. ம். ஸோ, அவங்களே இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் திங்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. நீங்க இப்படி தான் யூஸ் பண்ணணுங்கிறத. ஸோ, எப்படி ஒர்க் ஆகுது? அத பேஸ்ல உள்ள ஃபவுண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கைட்லைன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து அத அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஏஐ பத்தி மட்டுமே வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ம். ஏஐயே இல்லாம ம். டைரக்ட்டாவே புரோகிராமிங் லாங்குவேஜ நல்லா தெரிஞ்சு, ஒரு டெவலப்பரா நீங்க வந்து இங்க வரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்ம சோசியல் மீடியால நெறைய பார்த்துட்டே இருப்போம். ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10,00,000 வாங்குறேன், நான் 20,00,000 வாங்குறேன், ஒரு 50,00,000 வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாமே எல்பிஎல் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய அளவுக்கான அந்த கெப்பாசிட்டி இந்த டெக் வேர்ல்டுக்குள்ள இப்ப இந்தியாவுல இருக்கா? இருக்கு. ம். கன்ஃபார்மா இருக்கு. ஓகே. இப்போ நாங்க கூட இன்டர்வியூஸ்க்கு ப்ராசஸ் பண்றோம். ம். அவங்க எல்லாருமே வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் ப்ரொஃபைலே அவங்க 20,00,000 வரைக்கும் 25,00,000 வரைக்கும் கேட்குறாங்க. ம். ஸோ, ம். நார்மல் ஸ்டார்ட் அப்புக்கே ம். கேட்குறாங்க. ம். ஸோ, அதுக்கான டிமாண்ட் இருக்கு. ம். பட் ஃபியூச்சர்ல இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகே. ஏன்னா, இந்த ஏஐயோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, ஈஸியா பில்ட் பண்ணிடும். ஒரு ஒரு யாரு வேணாலும் பில்ட் பண்ண முடியும். டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்ச யாரு வேணாலும் ஒரு ப்ராடக்ட்ட ஸ்கேல் பண்ணி எடுத்துட்டு போ முடியும். ம். ம். அப்படி இருக்கும்போது அதோட காஸ்ட் வந்து குறைஞ்சிரும். ஓகே. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோட காஸ்ட் வந்து குறைஞ்சிரும். பட் அது எங்க ஈக்குவல் ஆகும்னா, ஒரு ஆளால ஒரே நேரத்தில 5 ப்ராடக்ட்ட பண்ண முடியும். ம். ஸோ, இப்போ ஒரு இதில நம்ம சம்பாரிக்கிறத ஒரு 5 ப்ராடக்ட் பண்ணி சம்பாரிக்கிற மாரி மாறும். ஸோ, ஓகே. இந்த மாரி தான் போகும். பட் தேர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அப்கமிங்ல இருக்கு. ஓகே. அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சு வந்திருப்பாங்க. ஓரளவுக்கு டெவலப்பரா இருப்பாங்க. சில பேர் இந்த ஏஐய அடாப்ட் பண்ணி, அத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். இல்ல அவங்கள வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா, அது ஏஐயே வந்தாலும், கோடே எழுதினாலும், இன்னும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருப்பேன். அப்படின்னு வந்து இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, அ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான வேலைகள்லாம் மிச்ச சொச்சம் இருக்கும்? எந்த வேலைக்கு லாங் டெர்ம்க்கு வேல்யூ இருக்கும்? ஓகே. ஸோ, இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான். இந்த ஓகே. இந்த நம்ம இப்போ பேச போறது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான். இதுக்கு முன்னாடியும் ப்ரிடிக்ட் பண்ணி தான் எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் சொல்றாங்க. ஓகே. அண்ட் பிராக்டிகலா இப்போ என்ன நடக்குதுங்கிறதுல சில ப்ரூஃபும் வந்திருக்கு நமக்கு. ம். என்ன ப்ரூஃப்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷருக்குலாம் வேலை இருக்காதுன்னு சொன்னாங்க. ம். ஆனா, இப்ப அப்படி இல்ல. ம். 35% வந்து ஃப்ரெஷர்ஸோட ஜாப் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓ! மறுபடியும் வந்து யுஎஸ்லருந்து அவங்க அங்க இருக்கவங்களுக்கு ஜாப் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ம். கண்டிப்பா அவங்களும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இது ஒன் மெயின் திங். ஒரு நல்ல பாயிண்ட்டு. இன்னொன்னு வந்து இப்ப இருக்கிற ரோல்ஸ் இருக்குல்ல. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், அப்புறம் நான் டெவாப்ஸ் டெவலப்பர், யுஐ டெவலப்பர் அந்த மாரி தனித்தனி ரோலா இனிமேல் இருக்க போறதில்ல. ஏன்னா, ஒரே ஆளாலேயே மொத்த ப்ராடக்ட்டையும் மேனேஜ் பண்ண முடியும்னா, அதுதான் ரூல். ஓகே. தட் இஸ் கால்டு ஏஐ ஆகுமென்டட் என்ஜினியரிங்.
இல்லாட்டி ஏஐ இன்ஜினியரிங். ஸோ அப்படி தான் இருக்குமே தவிர, தனித்தனி ரோலாவோ அந்த மாரி இருக்க போறதில்ல. ஃப்யூச்சர்ல இந்த ரோல்ல இருந்து எல்லாரும் வந்து முழுமையா கத்துக்கணும். ஃபுல் ஸ்டாக்கா ஃபுல் ஆகணும். ஸ்டாக்கா மாறணும். ஓகே. ஃபுல் ஸ்டாக்குங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சொல்றது. ஓகே. டெவ்ஆப்ஸு, ஸ்கேலிங்கு எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ ஒரே ஆள் தான் பண்ண போறாங்க. இப்போ ஓகே. என்கிட்ட ஒருத்தவங்க குடுக்குறாங்க, ஒரு ப்ராடக்ட் குடுக்குறாங்கன்னா, நான் மட்டும் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து அவங்க 1,00,000 பேர் வந்தாலும் சரி, 1,00,00,000 பேர் வந்தாலும் சரி, என்னால ஹேண்டில் பண்ண முடியிற அளவுக்கு பண்ண முடியும். ஏஐ யூஸ் பண்ணி. ம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டெஸ்டிங் பண்றதுக்கு. ஓகே. அது ஸ்டேபிள்னஸ வந்து அத கரெக்ட்டா எடுத்துட்டு போறதுக்கு. ம். ஸோ, அந்த சைஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே. ஸோ, நம்ம இக்னோர் பண்ணாம அத அடாப்ட் பண்ணி ஃபுல் ஸ்டாக்கா மாறுறது தான் பெட்டர் சாய்ஸ். ஓகே. இப்போ ஏஐ நமக்குள்ள வந்தது ஃபுல் ஸ்டாக் எல்லா விஷயங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்னீங்கன்னா, இங்கேருந்து நாம வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கணும் அப்படின்னா, நெறைய டிபெண்டன்சி இருக்கும். நெறைய என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏஐலயே நெறைய டிபெண்டன்சியா இருந்துருவாங்க நெறைய பேர். எல்லாத்துக்கும் ஏஐயே நம்பிடுவாங்க. எது ஒண்ணு கேட்டாலும் எங்கப்பா அந்த ஆளு கூப்பிடுன்ற மாதிரி, அந்த ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்காரு கூப்பிடுன்ற மாதிரி ஃபுல்லாவே ஏஐ நம்பி மட்டுமே வந்து டிபெண்டன்சியா இருப்பாங்க. 2வது சில நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா, அதெல்லாம் வேணாம்ப்பா நாம என்ன பண்றோமோ அப்படியே இருப்பாங்க. இப்போ எது கரெக்ட் வேவா இருக்கும்? இல்ல இது 2 எக்ஸ்ட்ரீம் நீங்க சொல்றீங்க. ம். ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து அத இக்னோர் பண்றது. கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து அத பத்தின ஒரு ஒரு அவேர்னஸ் கூட இல்லாம ஃபுல்லா அத யுட்டிலைஸ் பண்றது. ம். ஸோ இது வந்து 2மே வந்து 2 எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டு வேல தான் நம்ம போணும். அந்த பேலன்ஸ்டு வே என்னவா இருக்கணும்னா, வி ஷுட் நோ த டெக்னிக்கல். டெக்னிக்கல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல ஏஐ எடுத்துட்டு போணும். எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நீ இத தான் யூஸ் பண்ணணும். பேக் எண்டுக்கு இத தான் யூஸ் பண்ணணும். பேட்டர்ன் நீ இப்படி தான் மெயின்டெயின் பண்ணணும். கேஷிங்க்கு நீ இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். அ புரொடக்ஷனுக்கு இந்த மாரி சிஐசிடி பைப்லைன்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி இப்படி தான் செட் பண்ணணும். உங்க அந்த மென்டல் மாடல்னு சொல்லுவோம். ஓகே. டெவலப்பருக்கு அந்த மென்டல் மாடல் இருக்கும். மென்டல் மாடல்னா என்னன்னா, எக்ஸாக்ட்டா உங்க ப்ராஜெக்ட்ல என்ன இருக்கு ஓவர்வியூ வந்து எப்பவுமே பிரெயின்ல இருக்கும். டெவலப்பருக்கு. அது இல்லாம போக்கூடாது. ஸோ, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது சுத்தமா இருக்காது. எங்க என்ன இருக்கு, ஏது இருக்குன்னே தெரியாது. அப்படி போனாலும் டேஞ்சர் தான். இக்னோர் பண்றதும் டேஞ்சர் தான். ஸோ, நம்ம அத கண்ட்ரோல் பண்ணி, ஏஐ நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் கரெக்ட்டான வழி. ஓகே. இப்போ இந்த ஏஐயோட வளர்ச்சியால அ எந்த ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கூட எவால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆ ஸ்கில்ஸ் மீன்ஸ் ஸ்கில்ஸ் மீன்ஸ் நீங்க அது வந்து டெஸ்டிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல கோட் எழுதுறதா இருக்கட்டும். ஓகே, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த டெக் ஸ்கில் அப்படின்ற நம்ம பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் வேல்யூவா இருக்க போகுது இந்த ஏஐயோட வரவால. ஆ ஆக் அ இதில இப்ப இருக்கிற எரால நம்ம என்ன அடிஷ்னலா நம்ம இந்த ஸ்கில் பேஸ்டா வந்து பாப்புலர் ஆக போகுதுன்னா, கண்டிப்பா ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் டிமாண்ட் ஆக போகுது. ஓகே. இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல என்ன பிரச்சனைனா, எல்லாருமே ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா, அவங்களுக்கு தேவையான சினாரியோவுக்கு கரெக்ட்டான காஸ்ட்ல பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதனால தான் நெறைய பேர் ஏஐ அடாப்ட் பண்ணாம இருக்காங்க. எக்கச்சக்கமா செலவாகுது. ஓகே. ஸோ, இப்போ ஒரு உங்களுக்கு ஏஐ ஃபுல்லாவே தெரிஞ்சிருந்து, அது ஓகே. எப்படி அடாப்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்து, அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஏஐ ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு. நான் வந்து ஏஐ வச்சு டெவலப் பண்றத சொல்லல. ஓகே. ஏஐ ஃபீச்சரையே டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போம்போது, அதோட காஸ்டிங்கும் சேர்த்து நம்ம கரெக்ட்டா பண்றோம். அந்த ஆர்க்கிடெக்டர் ஸ்கில் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, மோஸ்ட் டிமாண்டட் ஸ்கில் கரண்ட்லி. இப்போ இருக்கிறதுலே அதுதான் மோஸ்ட் டிமாண்டட் ஸ்கில். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன வந்து லைட் வெயிட்டா நம்ம வந்து பில்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ அது ஏஐ கிட்ட நம்ம வந்து கன்வே பண்ணி லைட் வெயிட்டாவும் பண்ண முடியும். சம்டைம் நோ கோடாவும் வந்து நம்மளால வந்து ஒரு நான் நோ கோடாவே இப்போ நாங்கலாம் வேர்ட்பிரஸ்லாம் போறோம் அப்படின்னா நோ கோட் தான். ம். நாம எதுவும் பில்ட் பண்ண போறதில்ல. இது 2த்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆ இங்க நீங்க என்னோட புரிதல் லைட் வெயிட்ன்னு நான் என்ன பார்க்குறேன்னா, பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ, பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம 3 லேயர் இருக்கும். டேட்டாபேஸ் லெவல் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் இடையில அப்ளிகேஷன் லெவல் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வெப்சைட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த 3த்தையும் நம்ம என்ஷூர் பண்ணி எடுத்துட்டு போறது தான் கரெக்ட்டான ஸ்கேலபிள் வே. இத நம்ம கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் நம்மளால அ யூசபிலிட்டியே இன்க்ரீஸும் பண்ண முடியும். இப்போ வேர்ட்பிரெஸ்லயே எடுத்துக்கோங்களேன். வேர்ட்பிரெஸ்ல பண்ண ஒரு வெப்சைட்டையும், இது போல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ்டா பண்ண வெப்சைட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஸ்பீட் டிஃபரன்ஸ் நெறைய தெரியும். கரெக்ட். லோடிங் டிஃபரன்ஸே நெறைய தெரியும். இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். நான் இந்த வழியில போறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அத கரெக்ட்டா எடுத்துட்டு போறது தான். ஓகே. இன்னைக்கு தேதிக்கு ஒரு பிசினஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து பண்றோம் அப்படின்னீங்கன்னா, இந்த ஏஐயோடைய உதவியே இல்லாம அந்த பிசினஸ பெருசா இப்போ ஸ்கேல் பண்ண முடியுமா? முடியும். ம். ஆனா, அதுக்குள்ளார மத்தவங்க பண்ணிடுவாங்க. ஓகே. அதுதான் பிரச்சனை. இப்போ
1 இயர் அந்த பிஸ்னஸோட பிளான் போட்டு நம்ம பண்ணுறோன்னா, ஏஐ இல்லாமல் பண்ணுறோன்னா, ம். ஏஐ ஹெல்ப் இருந்துச்சுன்னா அது 1 மந்த்லேயே நம்மளால பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு இவ்ளோ டைம் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுறது வந்து அ அது பெனிஃபிட் தான். கண்டிப்பா நம்ம அத யூஸ் பண்ணணும் கரெக்டான அப்ரோச்ல. அது எல்லா டொமைன்லயும் யூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுலேருந்து, இமேஜ் கிரியேட் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு, எல்லாத்தையுமே நம்மளால அதில பண்ண முடியுங்கும்போது, நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளோட ஃப்ளோவ ஆட்டோமேட் பண்ண முடியுமோ, ஈஸியாக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏஐ வச்சு பண்றது தான் கரெக்டான வழி. இப்போ நம்ம சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. நெறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரியான அவங்க பிசினஸ்க்கு தேவையான மாதிரி எந்தெந்த விஷயங்கள்ல இந்த ஏஐ டூல்ஸ அவங்க அதிகமா பயன்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்? இப்போ எல்லா டொமைன்லயுமே ஏஐ வந்துருச்சு. ம். ஓகேவா? லீட் ஜெனரேஷன்லேருந்து ஆரம்பிச்சு, ம். மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து எடுத்து லீட் ஜெனரேட் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு, உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகுறபோது பெர்ஃபார்மன்ஸு, அத ட்ராக் பண்றது எதுவும் எரர் இருக்கான்னு ட்ராக் பண்றது வரைக்கும் எண்ட் டூ எண்ட் வந்து உங்களுக்கு ஏஐ வந்துருச்சு. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நம்மளோட காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். எவ்வளோ ஆப்பரேட்டிங் காஸ்ட் வச்சு நம்ம ரன் பண்ண போறோம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ரன் பண்ண போற காஸ்ட்ட பேஸ் பண்ணி என்ன ஏஐ நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறத யோசிச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்றது நல்லது. ஆனா, ஒரு ஸ்மால் பிசினஸும் இந்த ஏஐ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி பண்ணணும். யூஸ் பண்றது அப்படின்றது பெட்டர். இப்போ இந்த சின்ன கம்பெனிஸே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும்போது, ஃபியூச்சர்ல இந்த டெவலப்பருக்கான இந்த ரோல் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுதுல்ல? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அ அவங்களையே எல்லாத்தையும் நான் பண்ண சொல்லல. அவங்களோட ம கம்பெனிக்கு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். பட் ம். எல்லா வேலையும் அவங்க ஒருத்தவங்களாலே பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது முடியாது. ஓகே. அத ட்ராக் பண்றதுக்கு, அத டெவலப் பண்றதுக்கு தனித்தனி பீப்பிள் தான் தேவை. ம். ஸோ, அதுக்காக ஹையர் பண்ணுவாங்க. அவங்க ஏஐ தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ, ஓகே. கம்பெனிஸ் வந்து ஏஐ பீப்பிள யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன். இப்ப நெறைய பேர் ஏஜென்ட்ட ஹையர் பண்றாங்க. அதாவது ஏஐ ஏஜென்ட்டே. ஏஐ ஏஜென்ட்ட ஹையர் பண்றாங்க. இப்ப ஓகே. அந்த ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ம். இப்போ டெவலப்மென்ட்க்கு வந்து ஏஐ ஏஜென்ட்ட இப்போ டெஸ்டிங்க்கு ஒரு ரோல் இருக்குல்ல. ம். அந்த ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு ரோல் பார்க்கறதுக்கு பதிலா, அந்த ஏஜென்ட்ட ஹையர் பண்ணி, அதுக்கான சினாரியோஸ் அதுகிட்ட சொல்ட்டா, அது அந்த சினாரியோவ டெஸ்ட் பண்ணுது. அவங்கள விட நல்லாவே பண்ணுது. அதாவது ஒரு இப்போ கிளாட்ல வந்து கோவொர்க் யூஸ் பண்ணி அந்த நம்ம மாரி. நெறைய ஏஜென்ட்ஸ் எந்த ஸ்கில்லுக்கு வேணாலும் அந்த ஸ்கில் பேஸ்டு ஒரு ஏஜென்ட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்க வந்து கிளவுட் கோவொர்க் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டா சொல்றீங்க. ஓகே. கோடிங் பேஸ்டாவும் இது போல ஏஜென்ட் வந்துருச்சு. ஓகே. ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வந்துருச்சு. ஆனா என்னதான் ஏஐ ஏஜென்ட் வந்தாலும், ஹியூமன் இன் த லூப் இருந்துகிட்டே இருக்கும். எங்கன்னா பிசினஸ் லாஜிக்ஸ வெரிஃபை பண்றதுக்கு, அத கரெக்ட்டா அதுகிட்ட அப்ரோச் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு, அதுக்கான நீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வெரிஃபை பண்றதுக்கும், இத எடுத்துட்டு போறதுக்கும் நீட் இருக்கும். அதுக்காக கண்டிப்பா ஹையரிங் பண்ணி தான் ஆகணும். அந்த ஹையரிங்க்கு உள்ளார வருவாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, இப்போ வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பீப்பிள் வந்து இன்டர்நெட் யூசர்ஸ். ஆனா இன்டர்நெட் ஓன் பண்ணியிருக்கவங்க, அதாவது எவ்வளோ பேர் வெப்சைட் வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் ஓனா அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் தான். அது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 0.5%. இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ப தான் இந்த ஏஐ ஃபில் பண்ண போகுது. ஓகே. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவங்க சினாரியோவுக்கு, அவங்கவங்க ப்ராப்ளத்துக்கு நான் பில் பண்ண போறேன்ட்டு தான் போவாங்க. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர, ரெட்யூஸ் ஆகாது. ஆனா உங்களோட வொர்க் ஈஸி ஆயிடும். ஓகே. நீ இதுக்கு முன்னாடி கோடிங் பண்ணிட்டு இருந்த கஷ்டமான ஒர்க்லாம், இப்போ வந்து ஏஜென்ட் வச்சோ, இல்ல இந்த மாரி ஸ்ட்ரீம்லைன்டு ப்ராசஸ வச்சோ, நம்ம ஜஸ்ட் பின்னாடி பேக் எண்ட்ல உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ற வொர்க் ஈஸி ஆயிடும். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா வரும். ஸோ இந்த மாரி ஒரு சினாரியோஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து செல்ஃபோன் எல்லாம் இன்டர்நெட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாம் எல்லார் கையிலயும் இல்ல. ஆனா கொஞ்சம் இன்டர்நெட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல்ஃபோனோட பிரைஸும் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. கரெக்ட், நெறைய பேரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெறைய டேட்டாஸும் ஃப்ரீயா குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அது பெய்டா வந்து மாத்தி, இப்போ எல்லார் கையிலயும் அது வந்து ஆரம்பிச்சு யூஸ் ஆகுற மாதிரி, இந்த டெக் இண்டஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஜெனரலைஸ் ஆகி, எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு தகுந்தபடி இப்ப எல்லாருக்கும் ஒரு காமன் சின்ன பிசினஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும், மொபைல் ஆப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து டெவலப் பண்ணி அவங்கவங்களே யூஸ் பண்ணி வந்து பார்த்துருவாங்க. இல்லையா? கரெக்ட். இப்போ இந்த மாதிரியான சூழல்ல நெறைய பக்ஸ் எல்லாம் வேற வரும். ம். இப்போ இந்த பக்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா அவங்க? அதையும் ஏஐ வச்சு அவங்களால வந்து முடியும். பக்ஸ வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். இப்போ நான் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேல்யூ ஒரு பிசினஸ்க்கு நான் தரணும் அப்படின்னா, அந்த இடத்துல தான் இந்த டெவலப்பரா ஒரு சிங்கிள் டெவலப்பர் ரோல்லயோ, இல்ல ஒரு டெஸ்டர் ரோல்லயோ இருக்கிறவரால சஸ்டெயின் பண்ண முடியாது. முடியாது. அப்போ அவங்களால வந்து இந்த என்ஜினியர் ரோல வந்து எடுக்கணும். கரெக்ட். அப்போ இந்த இந்த ஏஐ என்ஜினியரிங் படிக்க வராங்க இல்லைங்களா? இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்? இது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஃபர்ஸ்ட்டு டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் கண்டிப்பா வேணும். ஓகே.
ஓகேவா? டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் தெரியாம அவங்க ஏஐ பண்ணாங்கன்னா, அந்த கோட் வந்து கரெக்ட்டா இருக்காது. ஓகே. அதோட ஸ்டாண்டர்ட் கரெக்ட்டா இருக்காது. வைப் கோடிங் பண்ண மாரி தான் இருக்கும். ஓகே. அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு முடியாது. ஸோ, ம். டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் முக்கியம். 2வது ஏஐ ஃபவுண்டேஷன் முக்கியம். அது எப்படி ஒர்க் ஆகுது, மாடல்ஸோட லிமிட்டேஷன்ஸ் அது எல்லாமே முக்கியம் 2வது. அத பத்தின நாலேட்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது ஸ்கில்லு இந்த டெக்னிக்கல இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம். அதுதான் ஏஐ ஆகுமென்டட் இன்ஜினியரிங். ஓகே. அதாவது ஏஐ பவர்டு டெவலப்மென்ட் கூட சொல்லலாம். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெவலப்மென்ட்ட பண்றது. இதுதான் மெயின் ரோல் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். இத நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். இத நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த இந்த எரால. இத பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு ஒரு ஏஐ ஆப்ப பண்ணணும்னாலே பண்ண முடியும். ஏஐ ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலே பண்ண முடியும். அத யூஸ் பண்ணி. ஸோ, அதனால இதுதான் இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ரோட் மேப். ஏஐ ஆகுமென்டட் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு வந்து இந்த இதுக்குள்ளார வரதுக்கான ஃபர்ஸ்ட்டு ரோலே. இத ஃபோக்கஸ் பண்றது தான் ஒரு என்ஜினியரிங் பீப்பிளோட வேல. ஓகே. இப்போ இந்த ஏஐ ஆர்குமென்ட் இன்ஜினியரிங்க பத்தின நெறைய பேருக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கிறாங்க. இப்போ இத ஃபில் பண்றதுக்காக தான் நீங்க வந்து லேர்ன்ஸ் கனெக்ட் அப்படின்ற அந்த கம்யூனிட்டி ஹப்பையும் வந்து எஸ். மேக் வந்து பண்ணியிருக்கீங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. ஸோ, லேர்ன்ஸ் கனெக்ட் வந்து அ வி ஆஸ் க்ரோயிங் கம்யூனிட்டியா க்ரோ பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இதுல ஏஐ ரிலேட்டடா என்ன பண்றோம்னா, எப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டையோ, இல்ல ஒரு ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட்டையோ ஏஐ யூஸ் பண்ணி எஃபிஷியன்ட்டா பண்றதுங்கிறது சொல்லி தரோம். ஓகே. அதுதான் எங்களோட மெயின் கோல். இப்போதைக்கு இருக்கிற எங்களோட மெயின் கோலே அதுதான். ஓகே. இந்த எஃபிஷியன்சில 2 இருக்கு. டோக்கன் வேஸ்டேஜ் ஆகாம, காஸ்ட் கம்மியா எப்படி ஒரு ப்ராடக்ட்ட அ சேம் பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ண முடியும். அதுதான் இப்ப இண்டஸ்ட்ரிக்கும் தேவை. அத பாயிண்ட் பண்ணி நாங்க இப்போ அத ஃபோக்கஸ் பண்ணி அத சொல்லி தந்துட்டுருக்கோம். இதுதான் இத 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 வச்சு தான் இப்போ போயிட்டுருக்கு. லேர்ன்ஸ் கனெக்ட் உடைய ஃபியூச்சர் கோல் அப்படின்னா, நாங்க இத நோக்கி தான் வந்து இத வந்து கடத்த போகுறோம். ஏன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லி தர்றது அப்படின்றது இப்போ வளவன் வெஞ்சர்ஸ்ல வளவன் அகாடமின்ற பிராண்டுக்குள்ள நம்ம நெறைய டிசைன் சொல்லி தரோம். ஆனா டிசைன் ரிலேட்டடா நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. அப்போ நாங்க என்ன பண்றோம், அத அடாப்ட் பண்ணிட்டு, அதை எப்படி நீங்க எஃபெக்டிவா யூஸ் வந்து பண்றது? அப்படின்றத சொல்லி தர மாதிரி, ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி தான் வந்து எல்லாம் நடக்க போகுதுன்றதுனால, அது பேஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சரிட்டிக் கோல வச்சு நாங்க வந்து படுத்துற மாதிரி, இந்த லேர்ன்ஸ் கனெக்ட்லயும் நீங்க வரக்கூடியவங்களுக்கு நாங்க ஃபியூச்சர்ல இத தான் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கோல் வேணும்ல. கரெக்ட், ஃபியூச்சர் ப்ரூஃப் இருந்தா தான் அத லேர்னும் பண்ண முடியும் நம்மளால. கரெக்ட், அப்போ இந்த விஷயங்கள நோக்கி தான் இத தான் எங்களுடைய ஒரு பர்ப்பஸா வச்சிருக்கோம். கரெக்ட். அப்படின்னு. எங்களோட மெயின் கோல் என்னன்னா, அ இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு டொமைன சொல்லி தர்றது எங்களோட கோல் கிடையாது. ஓகே. எங்களுக்கு வந்து ஒரு பில்டர கிரியேட் பண்றது தான் எங்களோட கோல். ஓகே. எங்களோட கோல் என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ண போறோம், அத எஃபிஷியன்ட்டா எப்படி சால்வ் பண்ண போறோங்கிறத சொல்லி தர்றது தான் எங்களோட கோல். ஓகே. இப்போ வெப் டெவலப்மெண்ட்ட ஃபோக்கஸா பண்ணி இப்போதைக்கு பண்ணிட்டுருக்கோம். ம். ஃபியூச்சர்ல மத்த டொமைன்ஸும் கன்வெர்ஜ் ஆகும். ஓகே. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து வெறும் வெப் டெவலப்மெண்ட்டோ, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோ தனியா இனிமேல் இருக்க போறதில்ல. அதோட சேர்ந்து எலக்ட்ரானிக்ஸும் வரும். அதோட ம். சேர்ந்து ரொபாட்டிக்ஸும் வரும். ஸோ எங்களோட கோல் என்னவா இருக்கும்னா, எல்லா டொமைனையும் மேப் பண்ணி, ஒரு ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது? அந்த ம். ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சினாரியோஸ் எடுத்து, அதுக்கான ஸ்கில்ஸையும், அதுக்கான ட்ரெய்னிங்கும் பீப்பிள்க்கு எப்படி தர்றது? ஓகே. ஸோ அத நோக்கி போறது தான் எங்களோட ஃபியூச்சர் கோல். ஓகே. அது எங்களோட டொமைன் இப்போ சாஃப்ட்வேரா இருக்கிறதுனால, சாஃப்ட்வேர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்க சாஃப்ட்வேர் அப்படின்னும்போது, நான் நெறைய பயணத்தில இருந்திருக்கிறேன். அப்போ நீங்க அடிஷனலா இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஏஐக்கு வந்து இந்த மெமரி பிரச்சனை இருக்கு, அம்னீஷியா இருக்கு அப்படின்றதுனால, இத பேஸ் பண்ணி நீங்க நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அ அது என்ன பர்ப்பஸ்க்காக நீங்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணீங்க? அதோடைய வொர்க்கிங் ஸ்டேஜ் ஓகே, எந்த லெவல்ல ஓகே. அது வந்து இன்னும் ஃபுல் கிரேடா இன்னும் போகல. அது ஒரு ரிசர்ச் அண்ட் திங் தான். இப்போ ஓகே. இப்போ இருக்கிற ஏஐல வந்து நாங்க எல்லாத்தையுமே ரிசர்ச் தான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. அந்த இப்போ இருக்கிற கரண்ட் எரால அ அ ஒரு ப்ராஜெக்ட்டோட மெமரியோ, அதாவது யூசர் நீங்க ப்ராம்ப்ட் குடுக்குறீங்கல்ல, உங்க சைட்ல இருந்து நீங்க என்னெல்லாம் குடுக்குறீங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் குடுத்துருக்கீங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அதுக்கு கரெக்ட்டா அனுப்புறதுக்கான தெளிவான ஒரு ஒரு சிஸ்டம் இல்ல இப்போதைக்கு. ம். ம். அத நோக்கி தான் இப்போ வேர்ல்டே மூவ் ஆயிட்டுருக்கு. அத அத ரிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா, டோக்கன் யுட்டிலைசேஷன் எல்லாமே கம்மியாயிடும். ஓகே. ரொம்ப டோக்கனோட அமௌண்ட் குறைஞ்சு போயிடும்னா, நமக்கு காஸ்ட்டும் ரொம்ப சீப் ஆயிடும். ப்ராசஸிங்கும் அதிகமாகாது. ப்ராசஸிங் கம்மியாயிடும். நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அத நோக்கி தான் எல்லாருமே நகர்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒரு இனிஷியேட்டிவா தான் இத வந்து நம்ம டெவலப்மென்ட்க்கு ஒரு மெமரியா இத எடுத்துட்டு போலாம். ஓகே.
எடுத்துட்டு போயிட்டு காஸ்ட்டை கம்மி பண்ணலான்னு ஆரம்பிச்சது. அது ஃபர்ஸ்ட்டு எங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. எங்களோட ப்ராஜெக்ட்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களோட காஸ்ட் கம்மி பண்ணுதான்னு நாங்க குறைக்கிறதுக்காக ஆரம்பிச்சது. ஸ்டில் இன் ரிசர்ச்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இத ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா, இத வந்து தனி ப்ராடக்ட்டாவோ, சர்வீஸாவோ நம்மளால குடுக்க முடியும் மத்தவங்களுக்கு. இப்போ இந்த ஏஐக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் தெரியுது. அப்போ நெறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னீங்கன்னா, இத வந்து நம்ம ஃபீட் பண்ணியிருக்கணும் யாராவது ஒருத்தர். ம். அப்போ அந்தந்த ஏஐ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதுக்கு வந்து என்ன ஃபீட் பண்றாங்க பண்ணுவோம். அப்படின்னா, குடுக்குறாங்க. இன்புட்டா வந்து குடுக்குறாங்க அப்படின்னும்போது, இது எவ்வளவு டேட்டாவ வந்து இதுவரைக்கும் எடுத்திருக்கும்? இப்போ நீங்க நெறைய ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ம். இல்ல இந்த இயரோட இது வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலக்கு இன்னும் அதுக்கு வந்து நாங்க வந்து அந்த மெமரி வந்து இன்புட் பண்ணல அப்படின்றப்போ, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரியல் இப்போ இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் வேர்ல்டுல டே கரெக்ட். டே டு டே வந்து டெவலப் ஆகுது. ஏஐ அப்படிதான் இருக்கு. ஒரு கரெக்ட். நாளைக்கு ஒரு அப்டேட்னா தூங்கி எந்திரிச்சு காலையில எழுந்தா வேற ஒரு அப்டேட் வந்து வந்து நிக்குது அப்படின்னும்போது, இது எந்த அளவுக்கு அவங்க அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் வந்து பண்ண முடியும்? ஓகே. ஸோ இது வந்து மாடல பொறுத்து, கம்பெனிஸ பொறுத்து மாறும். ம். எல்லாருமே இதுல நெறைய மாடல்ஸ் இருக்கு. எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அ கிளாடுலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சோனெட், ஓபஸ்ல இருக்கு. இப்போ ChatGPT எடுத்துக்கிட்டோம்னா, GPTல வந்து 4.0, 5.5 இப்போ ரிலீஸ் ஆச்சு. அது மாரி இருக்கு. ஓப்பன் சோர்ஸ் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, Google வந்து ஜெம்மா மாடல்லாம் ரிலீஸ் ம். பண்ணாங்க. இப்போ நான் ஜெம்மா மாடல் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜெம்மா மாடல் வந்து அதிலேயே மல்டிபிள் பில்லியன் பாராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் அவங்க லேர்ன் பண்ணணும். மல்டிபிள் பில்லியன் பாராமீட்டர்ஸ். பில்லியன் பாராமீட்டர்ஸ்னா ஒரு டேட்டாவ ட்ரெயின் பண்ணும்போது, அது எவ்வளோ அக்யூரேட்டா பண்ணுங்கிறது வந்து அந்த பாராமீட்டர்ஸ் வச்சு தான் முடிவாகும். அதிகமா இருந்துச்சுன்னா, அக்யூரசி நல்லாருக்கும். கம்மியா இருந்துச்சுன்னா, அக்யூரசி கம்மியா இருக்கும். இது ஒரு ஒரு காமனா சொல்லணும்னா புரிஞ்சுக்கணும்னா, இப்படி இப்போ புரிஞ்சுக்கலாம். எனக்கு எவ்வளவு நாலேட்ஜ் இருக்கோ, என் நாலேட்ஜுக்கு தகுந்தபடி ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ஆ. நல்ல நாலேட்ஜ் இருக்கு அந்த டொமைன்ல அப்படின்னா, கேள்வி கேட்டா அதுக்கு ஏத்தாப்புல பதில் நல்லா அது வரும் பதில் இல்லைங்களா? அந்த சொல்லும். மாரி. ஒரே ம். ஒரே இதுக்கு கம்மியான பாராமீட்டர் குடுத்தோம்னா, அதுக்குள்ள எபிலிட்டிக்கு என்ன ஒர்க் பண்ண முடியுமோ, அதுதான் அது பண்ணும். இப்போ இந்த 31 பில்லியன் பாராமீட்டர் எடுத்துக்கோங்களேன். அதில வந்து கிட்டத்தட்ட 3 ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 3 ம். விஷயம். ஒண்ணு வந்து டேட்டா. ம். கோடிங் லாங்குவேஜ், கோடிங் டேட்டால ஒரு 120க்கு மேல லாங்குவேஜ ஃபீட் பண்ணியிருக்காங்க. ம். அதுக்கான எல்லா லாங்குவேஜும் அதுக்கு தெரியும். ஜெம்மா மாடல் எடுத்துக்கிட்டோம்னா. அதேபோல இமேஜஸ் எல்லாமே பிக்சலா கன்வெர்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீடியோஸ் எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேமா பிரிச்சு அது எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாடல வச்சு நம்ம என்னலாம் பண்ண முடியும்னா, ஒரு இமேஜ் அதுகிட்ட குடுத்தீங்கன்னா, அதில ஏதாச்சும் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா, அத கண்டுபிடிக்கும். ம். இது என்னன்னு டெக்ஸ்ட்ங்கிறது கண்டுபிடிக்கும். ஒரு வீடியோ போயிட்டு இருக்குன்னா, இந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு அதுகிட்ட கேட்டீங்கன்னா, அது சொல்லும். ஆனா, ஒரு கேப் பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. 2025ஓட அத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ம். அதுவரைக்கும் இருக்கிற டேட்டா மட்டும் தான் அதுகிட்ட இருக்கு. ஓகே. ட்ரெய்னிங் டேட்டா. அது மட்டும் இல்லாம, அந்த ஜெம்மா மாடலுக்கு அத ரீட்ரெயின் பண்றதுக்கான ப்ரொசீஜரும் உங்ககிட்ட குடுத்துட்டாங்க. ம். ஸோ, இது ஓப்பன் சோர்ஸ் மாடல்ங்கிறதுனால, உங்களால எடுத்து அத ரன் பண்ண முடியும். ஓகே. ஆனா, அதுக்கு கொஞ்சம் செலவாகும். இப்ப நானே எனக்கான ஒரு எல்எல்எம்ம கிரியேட் பண்ணிட்டு, என் ஓன் என் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்லேருந்து ரன் பண்ண முடியும். பண்ண முடியும். ஆனா, அதுக்கு செலவாகும். ம். கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணணும்னா, அதுக்கு 25 ஜிபி, 30 ஜிபி ரேம்லாம் தேவைப்படும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிஸ்டம் வேணும். ஓகே. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள் தான். அப்படி அந்த டேட்டா என்ன இருக்கோ, அந்த டேட்டாவுக்கு ஏத்த மாரி அது பதில் சொல்லணும். ஓகே. அவங்க சொல்லியிருக்க ட்ரெய்னிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அத யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவையும் இன்புட்டா குடுத்து நீங்க ட்ரெயினும் பண்ணிக்கலாம் அத. அதாவது என்னுடைய ஓன் கம்பெனிக்கு ஓன் எல்எல்எம்மையும் ட்ரெயின் பண்ணி, பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவ நான் என்னுடைய ரிசர்ச்‌க்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, நான் இப்போ காமனா யூஸ் பண்ற ஏஐ எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இத வந்து நாமளே நம்மளுடைய லோக்கல் சர்வர்லயோ சிலதுல வந்து ஓப்பன் சோர்ஸா வந்து நம்மளுடைய லோக்கல்லயே கூட வந்து நம்மளால வந்து பில்ட் வந்து பண்ண முடியும். பண்ணுவோம். இந்த லோக்கல தாண்டி வேற என்ன வகையில இப்போ ஆன்லைன்ல இதுக்கு தனியா ஏதாவது ஸ்டோரேஜ் வந்து வாங்க முடியும். ஏன்னா எனக்கு லோக்கல்லனா அவ்வளோ ஸ்டோரேஜ்ல நம்ம வந்து பண் ஒரு சிஸ்டத்த வச்சு அதுக்கு ஏசி போட்டு சூடாகணும் தடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ இதுக்கு ஆன்லைன்லயும் சோர்சஸ் இருக்கு தானே? இருக்கு. ம். இப்போ நெறைய பேர் வந்து அதுக்கான ஜிபியூஸ ரென்ட்டுக்கு விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, அது குறைஞ்சபட்சமே உங்களுக்கு வந்து $100, $150 வந்து மினிமம் செலவாகும் மாசத்துக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து அது இல்லாம இது ஒரு வழி. இன்னொன்னு வந்து சில ப்ரொவைடர்ஸ் டீப் இன்ஃப்ரான்ட்டு ஒரு ப்ரொவைடர் இருக்காங்க. ம். இப்போ ஜெமினியே எடுத்துக்கோங்களேன். ஏஐ ஸ்டுடியோல அவனே வந்து ஏபிஐ ப்ரொவைட் பண்றான். ம். கிளாட் அவனோட ஏபிஐ ப்ரொவைட் பண்றான். நீங்க ரன் பண்ண வேணாம். அவனோட ஏபிஐ கால யூஸ் பண்ணி அவன் ரன் பண்ணுவான். நீங்க அங்கருந்து யூஸ் பண்றதுக்கு சார்ஜ் மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க. கரெக்ட். ஓப்பன் ஏஐல அவங்க ஏபிஐ ஓப்பன் ஏஐ தராங்க. யூஸ் பண்ணிப்பாங்க. ம். ஸோ இது இந்த மாரியும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இனிஷியலா நம்ம ஏஐ ஃபீச்சர் நம்ம பண்றோம்னா, இது போல ஏபிஐஸ் வழியால பண்றது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஓகே. 1 இது பண்ணி முடிச்சுட்டு, அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும்போது, அப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு ஒரு $1000 கிட்ட போகுது, இல்ல $500 கிட்ட மாசம் மாசம் செலவாகுதுன்னா, அப்ப அது ஓனா நம்ம ஓன் சர்வர்ல மாத்தி ஒரு ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்றது வந்து கரெக்ட்டா இருக்கும்.
எடுத்த உடனே நமக்குன்ட்டு ரன் பண்ணோம்னா அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அவ்வளோ அது பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது. அவங்க கிட்ட ஒர்க் ஆகுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அப்புறம் அதில நெறைய செக் இருக்கு. அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்கும். அந்த பர்டன் எல்லாமே நமக்கு வந்துரும். ஓகே. ஸோ இப்போதைக்கு இனிஷியலா ஏபிஐ வழியா இந்த மாரி டீப் இன்ஃப்ரான்னு நான் சொல்றேன்ல, அது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா தண்ட்ற குடுக்குற சர்வீஸ் புரொவைடர்ஸ். அந்த மாரி அவங்க புரொவைடர்ஸ்லாம் பார்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களால ஏஐ ஃபீச்சர்ஸ கம்மியான மாடல்ல யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். இப்போ ஃபைனலா நம்ம வந்து ஒரு ஏஐ ஆர்குமென்டட் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னீங்கன்னா, ஸ்டெப் பை இது கொஞ்சம் எலாபரேட்டடாவே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அவங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ம். எதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏபிஐ பத்தி தெரிஞ்சுக்கிறதோ, இல்ல ஒரு டெக் ஸ்டாக் என்ன இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி டெக் ஸ்டாக் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம GitHub பத்தி கூட பேசவே இல்ல. நீங்க அந்த GitHub அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட்டா இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு டெவலப்பரா இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணா மட்டும் தான் அவங்களால வந்து இந்த டெக் வேர்ல்ட வந்து இன்னும் கொஞ்சம் அழகா யூஸ் வந்து பண்ண முடியும். அப்போ இது எல்லாத்தையும் அவங்க எப்படி எந்த வழியா அவங்க வந்து எதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்ட்டான ஒரு வேக்கு போணும் அப்படின்னீங்கன்னா, அவங்க எதெல்லாம் இதெல்லாம் ஃபண்டமெண்டலுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வந்து பிரகாசமா இருக்குன்ற மாரியான ஒரு ஓகே, ஃபைனல் ஓகே. சஜஷன். ஓகே. ஸோ, இதில மல்டிபிள் டொமைன்ஸ் இன்வால்வ் ஆகுது. ம். நான் வந்து இப்ப நம்மளோட டொமைன்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ம். இப்போ ஒரு வெப் டெவலப்மென்ட்டுக்கு அவங்க படிக்கணும்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்ட்டு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஊப்ஸ் கான்செப்ட் நமக்கு தேவை. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் தேவை. சிஸ்டம் டிசைன் தேவை. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிராக்டிகலாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். தியரட்டிக்கலாவும் அத நம்ம படிச்சே ஆகணும். ஓகே. ஸோ, அது நமக்கு தேவை. அதிலருந்து அதுக்கு அடுத்தது ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்து பிராக்டிகலா ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ, இந்த ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பைத்தான்ல ஜாங்கோ இருக்கு. ம். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து இப்போ எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்.js கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்டேபிளாவும் இருக்கு. அது எல்லாருமே இப்போ வைடாவும் யூஸ் பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ, அதிலேயே நெஸ்ட்.jsன்னு பேக் எண்டும் இருக்கு. ம். ஸோ, பைத்தான் வந்து உங்களுக்கு நெறைய டேட்டா ரிலேட்டடா போகணும்னா பைத்தான் போய்க்கலாம். இல்ல ஃப்ரண்ட் எண்ட் எனக்கு வந்து ஒரு வீடியோ பேஸ்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். ஒரு கன்சியூமர் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாவே ஜாவா ஸ்கிரிப்ட்டே போய்க்கலாம். ம். ஸோ, ஒரு இனிஷியலா நம்ம ஆரம்பிக்கிறோம்னா, மல்டிபிள் லாங்குவேஜ் படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம்வொர்க், அதிலேயே ஒரு பேக் எண்ட் ஃப்ரேம்வொர்க். அது எல்லாத்தையும் வச்சாலே நமக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து அந்த ஒரு லாங்குவேஜ்லயே நம்மளால ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஓகே. இங்க நம்ம லாங்குவேஜ படிக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்க பேட்டர்ன், கான்செப்ட். ம். கான்செப்ட்ஸ், அத எப்படி அப்ரோச் பண்றோம், அதோட ஆர்க்கிடெக்ட் என்ன, அத எப்படி டெப்ளாய் பண்றோங்கிற ஃபுல் ப்ராசஸையும் நம்ம கத்துக்கணும். ஓகே. இது 1. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் திங்ஸ். இது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த கோடெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு Git தேவை. ஓகே. ஸோ, நம்ம Git படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அத டெப்ளாய் பண்ணணும்னா, ஆட்டோமேட்டடா டெப்ளாய் பண்றதுக்கு நமக்கு டாக்கர்ஸ், அப்புறம் டாக்கர்ஸ்க்கான பைப்லைன்ஸ் GitHubலயே பார்த்தீங்கன்னா, பைப்லைன்ஸ் கிரியேட் ஓகே. பண்றதெல்லாம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் தேவை. அதெல்லாம் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ற அது ஒன்ஸ் நம்ம டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அத அனலிட்டிக்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவோம்ல, அதுக்கான டூல்ஸ், பக் ட்ராக்கிங் பண்றதுக்கான டூல்ஸ் அதெல்லாமே கத்துக்கணும். ஸோ, இங்க எண்ட் கோல் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம வந்து பேஸ்ல இருந்து கிரியேட் பண்ணோம்னா, அதுக்கு சப்போர்ட்டடா இருக்கிற திங்ஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு லாங்குவேஜ் எடுத்து நம்ம கம்ப்ளீட் இத நம்ம முடிச்சோம்னா, இப்ப இருக்கிற கரண்ட் எராவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து பெர்ஃபெக்ட்டான டொமைன சூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட். நம்ம இந்த டொமைன் தான் போப்போறோம் அப்படின்னா, இங்க நெறைய இருக்கு. டிசைனிங், எடிட்டிங், இப்போ இந்த பக்கம் டெவலப்மெண்ட் அப்படின்னு போம்போது, நீங்க எக்ஸாக்ட். டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட்டுடைய எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சு கரெக்ட். வச்சுக்கிட்டீங்க. அந்த டொமைன வந்து பெர்ஸ்பெக்டிவா எங்கேருந்து எங்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதில இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபண்டமெண்டல லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன வந்தாலும் நம்மளால அதெல்லாம் சஸ்டெயின் பண்ண பண்ணிட்டு முடியும், பண்ண முடியும். அதுவும் ஸ்கேலபிளும் அதுவும் வந்து ஃபுல்லா நம்மளால அ ஒரே நேரத்தில எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியமும் ம். கிடையாது. இங்க தான் நம்ம பண்ற மிஸ்டேக். ஸோ, ஒரு ஃப்ரெஷரா நம்ம லேர்ன் பண்ணணும்னா 2 இருக்கு. 1 செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே அத பத்தின நாலேட்ஜ் இருக்கு. உங்களுக்கு அத பத்தின திங்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு டியூட்டரோ இல்ல ஏதோ ஒண்ணு தேவைப்படாது. பட் மென்டார் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. எந்த ஸ்டேஜ்லயுமே மென்டார் வந்து ஒரு அவசியமான ஒரு ஆள். ஏன்னா, இப்போ எனக்கே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு தேடணும்னா, அந்த டொமைன்ல யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட மென்டார்ஷிப் வாங்குவேன். ஓகே. இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ம். அதுதான் என்னோட அ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ, இந்த மென்டார்ஷிப் வந்து இருக்கும். என்னதான் நம்ம வந்து அ செல்ஃப் லேர்னிங் பண்ணாலும் இந்த மென்டார்ஷிப் அவசியம். மென்டார்ஷிப் இருந்துச்சுன்னா, உங்களால மிஸ்டேக்ஸ குறைக்கலாம். ஓகே. நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ குறைக்கலாம். அந்த ரோட் மேப்ப அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இத படிச்சா போதும், இத படிச்சா போதுன்ட்டு எல்லாத்தையும் படிக்கிறத தாண்டி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் ஈஸி.
அப்படி இல்லைன்னா இதை ரோட் மேப் பண்ணி ஒரு மென்டார் இருக்கிற பீப்புளை சூஸ் பண்ணி கரெக்டான வேலை அதை எடுத்துகிட்டு போனோம்னா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து பேசணும். நீங்களும் உங்களுடைய ஐடியாஸ்லேருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன பண்ணும் அப்படின்ற பல விஷயங்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. வேற நீங்கள் ஒரு ஃபைனல் டிசிஷனாக இதை தான் நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் இந்த போட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்ல போகிறேன், இல்லை அப்கமிங்கில் வரப்போகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோன்னா ரொம்ப ஷார்ட்டாக என்ன விஷயமா சொல்லுவீங்க? இப்போ பார்த்துட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, அடாப்ட் பண்ணுறதுக்கு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகுது. நம்ம நினைக்காதத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகுது. இப்போ நம்ம பேரியரே எங்கே இருக்குன்னா, பீப்புள் வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க. அடாப்ட் பண்ணுறதுக்கு இக்னோர் பண்ணுறாங்க. நம்ம லேட் ஆக்குற ஒவ்வொரு டைமும் அங்கே பல மடங்கு க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக இதுக்குள்ளார போயிட்டு ஒரு ஸ்டெப்பாக அதை ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடாப்ட் பண்ணுறோமோ நம்ம ஃப்யூச்சரை லீட் பண்ண முடியும். ஸோ இந்த அடாப்டேஷன் குவாலிட்டியையும் இது நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கான அந்த ஒரு ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இனிமேல் டெக்னிக்கல் இதுதான் படித்தா போதும் இதுதான் படித்தா போதும்னு இருக்க போகிறது இல்லை. எப்படி மாறுதோ அப்படி மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்றுக்கணும், லேர்ன் பண்ணுங்கிற அந்த எபிலிட்டியை கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் திங் நான் சொல்லணும்னா இதுதான் எக்ஸாக்டாக சொல்லணும். நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களை பில்ட் பண்ண வந்து போகிறீங்க, இல்லை டெவலப்பிங்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் வளவன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டிடுங்க. ஒன்ஸ் அகெயின் நம்ம தமிழரசன் ஜெயக்குமார் அவர்களுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.